योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु ராயா. பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அனைவருக்குமான யோகிராம் சுரத்குமார் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, என்னோட உமா சித்தி, எங்கள் அம்மாவுக்கு அடுத்த தங்க உமாமா சிவகாசியில் இருக்காங்க. அவங்களோட கடைக்குட்டி மீனாட்சி மணி. அவள் 1975 அவளோட 5 வயசு காலத்திலேருந்து பகவான்கிட்ட அப்படி நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அவளுக்கு. அந்த அனுபவங்களில் சுவையான அனுபவங்கள்லாம் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. யோகிராம் சுரத்குமார் மீனாட்சி, உனக்கு கிடைச்ச சுவையான அனுபவங்கள்லாம் அது என்ன வரிசையில் உனக்கு தோணுதோ நீயே சொல்ல. யோகிராம் சுரத்குமார், ஜெய் குரு ராயா. சுவாமிஜியோடைய கருணையால், அவருடைய பெரும் கருணையை எல்லாரோடும் பகிர்ந்துக்கிறத பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். குருநாதரை அடைகிறதே கோடி பிறவியுடைய புண்ணியம்னு சொல்லுவாங்க. எனக்கு சாமியுடைய கருணை கிடைச்சதுன்னா எங்கள் அம்மா மகரால் தான். ஏன்னா அந்த சின்ன வயசில் அவருடைய சங்கல்பம்தான் எல்லாம். ஆனால் நம்ம அம்மா தானே நம்மளை கொண்டு போய் பகவானுடைய பாதத்தில் போடுறாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். எனக்கு 1975 நாங்கள் குமாரன், நாங்களாம் 3 சிஸ்டர்ஸ் ஃபேமிலின்னு எங்கள் குடும்பத்துக்கு சாமி பேர் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமிஜி அன்றைக்கி தான் February 23 பாத்திரக்கடை வாசலில் பகவானை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். நாங்கள் சுவாமிஜி தான் சொல்லுவோம். அப்போ எல்லோரும் சுவாமியை பார்த்தப்ப எனக்கு 5 வயசு தான் எனக்கு. ஆனால் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என் வாழ்க்கையில் ரொம்ப தெரிஞ்சதில்லை. ஆனால் சாமி என்னை நிறைய தடவை பார்த்தப்பெல்லாம், மீனாட்சி, வாட் வாஸ் யுவர் ஏஜ் வென் வி ஃபர்ஸ்ட் மெட்? நம்ம பார்த்தப்ப, உன்னை சந்திச்சப்ப உனக்கு என்ன வயசு அப்படின்னு சாமி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா சாமியோட நாங்கள் போயிட்டு வந்ததெல்லாம் ஒரு டைரியில் எழுதிட்டே இருப்பாங்க. அதில் நிறைய தடவை அது வந்திருக்கு சாமி. அப்போ அந்த 5 வயசில் நம்ம சாமிகிட்ட போனதோட இம்பார்ட்டன்ஸ் அது எங்கள் குடும்பத்தில், எங்கள் 3 சிஸ்டர்ஸ் ஃபேமிலியில் அந்த February 23 நாங்கள் ஒரு விசேஷமான நாளாக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் என்னைக்கு குருநாதரை பார்த்தோமோ அதுதான் நம்மளுடைய உண்மையான பிறந்த நாள் அப்படின்னு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்குவோம். வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது 3 சிஸ்டர்ஸ் ஃபேமிலின்னு, எல்லாருக்கும் அதில் விஷஸ் போடுவோம். இந்த வருஷம் எங்களுடைய கோல்டன் ஜூபிலி இயர், 50வது வருஷம், 49 முடிஞ்சது. இந்த கோல்டன் இயரில் எங்கள் பெரும் பாக்கியம் சாமி எங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் அவ்வளோ கருணை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ லீலை பண்ணியிருக்காங்க. என்னால் எவ்வளோ முடியுதோ அதை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 5 வயசு இருக்கத்துல தான் நான் சாமிகிட்ட போனது. எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. பாத்திரக்கடை வாசலில் நாங்கள் எல்லாம் ஒரே காரில், நாங்கள் 3 சிஸ்டர்ஸ் ஃபேமிலி, எங்கள் சாரதா சித்தி சித்திக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. தப்போணத்தில் பாத பூஜை பண்ணிவிட்டு எங்கள் அப்பா நாங்கள் எல்லோரும் போனோம். பாத்திரக்கடை வாசலில் தான் சுவாமிஜியை பார்த்தேன். எனக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ பெரியவங்க அப்படின்னு நாங்கள் வாட்டுக்கு அங்கே உட்காந்துருந்தோம், சாமியை கும்பிட்டோம், அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த டேவுடைய இம்பார்ட்டன்ஸை சுவாமி ஒவ்வொரு தடையும் கேட்கறதுல நம்ம ஒரு புனர்ஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. அந்த பாத்திரக்கடை வாசலில் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது என்னதுன்னா, ஒரு தடவை நான் அப்போ ஒரு 2 வருஷம் சாமிகிட்ட போயிருப்போம். எனக்கு ஒரு 7-8 வயசு கூட இருக்காது. எங்கள் அப்பாவுக்கு கால் மூட்டில் ஒரு பெரிய வலி, தாங்க முடியாத வலி, வேதனை. சென்னையில் போய் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட காமிக்கிறதுலாம் அவங்க எக்ஸ்ரே பார்த்துட்டு, அப்பா சின்ன வயசில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க காலில் அந்த கண்ணாடி விண்ட்ஷீல்ட் உடஞ்சி உள்ளே குத்துனது, சரியாக க்ளீன் பண்ணாமல் உள்ளே இருந்து பஸ்ஸாகி அந்த எலும்புலாம் பாலாகி பெரிய மேஜர் சர்ஜரி பண்ணணும், நடக்கவே முடியுமான்னு தெரியல, ஒரு சர்ஜரி பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி, சின்ன வயசு அப்பாவுக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். அப்போ அம்மா அப்பாலாம் பேசிக்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எதுனாலும் சாமிஜிகிட்ட கேட்டு தான் செய்வோம், திருவண்ணாமலையில் போய் நம்ம சாமிகிட்ட கேட்போம், சுவாமி என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி செய்வோம் அப்படின்னோடனே நாங்கள் எல்லாரும் அப்புறம் மனசில்
நம்ம சாமிகிட்ட போயிட்டா நம்மளுக்கு அப்பாக்கெல்லாம் சரியாயிடும், நம்ம சாமி சரி பண்ணிடுவாங்க. அப்படியே மனசில் தோணுது. நாங்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் போய் அந்த தேரடி மண்டபம் கிட்ட தான் இறங்குவோம். கார் அங்கே நிப்பாட்டிட்டு சாமி பாத்திரக்கடை வாசலில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே சாமியை பார்த்தோன்னே இறங்கி ஓடினேன் நான். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏமா ஓடி போய் சாமி சாமி சாமின்ட்டு, சாமி எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன், அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, நடக்க முடியல, அப்பாவுக்கு காலே முடியல, அப்படி வலிக்குதுன்னு பெரியப்பா எல்லாரும் கை தாங்களா அப்பாவை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க. நடக்கவே நொண்டி தான் வந்தவங்க ஞாபகம் இருக்காங்க. நம்ம எல்லாரும் தான் போயிருந்தோம். நடக்கவே முடியல. வந்தாங்க சுவாமி அந்த பாத்திரக்கடை வாசல்ல உட்கார வச்சு அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணியை வச்சு அந்த கால் மூட்டை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. நடங்க அப்படின்ட்டு அந்த பாத்திரக்கடை வாசல் அப்பாவை நடக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் நடப்பாங்க. நடந்தோடனே ரைட் அபவுட் டர்ன் அப்படிம்பாங்க. அப்படின்னு அப்பா திரும்புவாங்க, திருப்பி வருவாங்க சாமி கிட்ட. இப்படி ஒரு வைத்தியம் நடந்துட்டே இருந்தது. ரொம்ப நொண்டி நடக்க முடியாம நடந்தவங்க நாம சொல்லிட்டே நடந்ததுல கொஞ்ச நேரத்துல நடக்க முடிஞ்சது அவங்களால. கைத்தாங்கள யாரும் பிடிக்காம நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சுவாமி சொன்னாங்க, நீ ஊருக்கு போனோடனே கடுகு எண்ணெய் இருக்குல்ல, மஸ்டர்ட் ஆயில், அதை வந்து காலில் முழங்கால தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அம்மாட்ட சொன்னாங்க. சுரேந்திராக்கு தினம் அந்த கால் மூட்டுல தேய்க்கணும். அது வரைக்கும் எந்த எக்ஸ்ரேயும் பார்க்க கூடாது, எந்த டாக்டர்ட்டையும் காமிக்க கூடாது, நோ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் நீ சென்னையில போய் காமிங்க அப்படின்னு. எங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்த பிறகு அப்பாக்கு தினம் கடுகு எண்ணெயை வச்சு காலில் நல்லா மசாஜ் பண்ணி சாமி நாமத்தை சொல்லியே எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். 1 மாசம் கழிச்சு சென்னைக்கு போய் பார்த்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா டாக்டருக்கு அதிசயம், ஒண்ணுமே இல்லை. காலில் அந்த கண்ணாடி எங்க போச்சுன்னு தெரியல, அந்த சலம் ஒண்ணுமே இல்லை. கால் பெர்ஃபெக்டா அந்த எலும்பு தேஞ்சதுட்டாங்க, எல்லாமே சரியாயிடுச்சு. பெர்ஃபெக்டா அப்பாவுக்கு கால் குணமாயிடுச்சு. என்ன ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். உடனே நேரா கிளம்பி நாங்கெல்லாம் சாமியை பார்க்க வந்தோம். வந்து சென்னையில இருந்து வந்து சாமின்னு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க டாக்டரு அப்படின்னது எனக்கு என் மனசுல அப்படி ஆழமா அந்த வயசுல ஒரு சாமியுடைய கருணை ஞாபகம் இருக்கு. பெரும் அது நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது சாமியை பார்த்தோன்னா நம்ம எல்லாம் சாமின்னு கத்திட்டு குழந்தை எல்லாம் ஓடுவோம். அது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பா நடக்க சொன்னதுல நல்லா ஞாபகம் இருக்கு. ரைட் அபவுட் டைம், அது நல்லா ஞாபகம் இருக்கு. அவ்வளவு நொண்டி நடக்கவே முடியாம இருந்தாங்க. சாமி நோ ஆப்ரேஷன்னாங்க. அது மாதிரியே ஆப்ரேஷனே இல்லாம சரி பண்ணிட்டாங்க. பாத்திரக்கடை வாசல்ல கிடைச்ச அனுபவம் வேற எதாவது ஞாபகம் இருக்கா? இல்லைண்ணே, எனக்கு என் மனச ரொம்ப ஆழமா பதிஞ்சது இந்த 2 அனுபவம் தான். அப்புறம் புன்ன மரத்துக்கடியில சாமி கூட நம்ம இருந்ததுலாம் ஞாபகம் இருக்கு நிறைய. அதுல கிடைச்சத சொல்றேன். யோகிராம் சரத்குமார், நாங்க சுவாமிஜியை பாத்திரக்கடை வாசல்லையும் பார்ப்போம், புன்ன மரத்தடியிலையும் சாமி ரொம்ப நேரம் இருப்பாங்க. பகல் பூரா புன்ன மரத்தடியில இருப்பாங்க. சாயங்காலம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பாத்திரக்கடை வாசல் போயிடுவாங்க. நாங்களும் கூட போவோம். ஒரு சிலத்துக்கு சாமி புன்ன மரத்து அடியில இருந்தாங்கன்னா நாங்க போவோம். அந்த இடமே அவ்வளோ ரம்யமாக இருக்கும். புன்ன மரத்துக்கு போகிறோனாலே எங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம படிக்கிறோம், பாகவதெல்லாம் படிக்கிறோம். அந்த புன்ன மரத்து அடி எப்படி இருந்ததுன்னா, அந்த பிருந்தாவனத்தில் அந்த கிருஷ்ணனோட எப்படி அந்த கோபர்களும் கோபியர்களும் எவ்வளோ சந்தோஷமாக ஆடல் பாடல் சந்தோஷமாக இருந்தாங்களோ, அப்பேற்பட்ட அனுபவம் நம்மளுக்கு அந்த வயசில் பகவானோட கிடச்சிருக்குன்னு நினைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த புன்ன மரமே அந்த அழகாக ரம்யமாக இருக்கும். அங்கே போனாலே சாமி அப்படி உற்சாகமாக பேசுவாங்க, எங்களோட சேர்ந்து பாடுவாங்க, சாமியோட சாப்பிடுவோம், நாமா சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. அது சாமியோட சிரிப்பு அல 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 அலையா அப்படி இருக்கும். சாமி சிரிப்பாங்க, எல்லாரும் சிரிப்போம். அப்படி ஹிருதயமே ஆனந்தத்தில் அப்படி பொங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் எல்லாம் புன்னமரத்தடிக்கு போகிறோம்னா ஓடுவோம். காரை வந்து கார் பார்க்கில் அப்பா அம்மாலாம் நிப்பாட்டிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நிப்பாட்டிடுவாங்க. நாங்களாம் குழந்தைங்க தானே, ஆளாக இறங்கி சாமியை பார்க்க சாமி சாமி சாமின்னு கத்திட்டு எல்லாரும் புன்னமரத்தை நோக்கி ஓடுவோம். சாமி எங்கள் குரல் கேட்டோன்னே அங்கேருந்து எப்படி ஒரு கன்று கணைச்சா தாய் பசுக்கு தாங்காதோ அது மாதிரி எங்களுடைய சத்தம் கேட்டோன்னே சாமி ஓடி வருவாங்க. வந்து எங்கள் எல்லாரும் அப்படி கிரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய தடவி கொடுத்து பிரியமா வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சாமி கூடயே வேகமாக புன்னமரத்தடிக்கு ஓடுவோம். அதுக்குள்ளே அப்பா அம்மாலாம் வந்துடுவாங்க.
ஒவ்வொரு தடவையும் நாங்கள் திருவண்ணாமலை போகிறோன்னா நாங்கள் 3 சிஸ்டர்ஸ் ஃபேமிலியும் சாமியுடைய கர்ப்பகிரகம்னு சாமி சொல்லியிருக்க பெரியம்மா தினமாவோட வீட்டுக்கு வந்துடுவோம். ராத்திரி அங்கே வந்து படுத்துருவோம். எங்கள் பெரியம்மா அன்னபூர்ணி தான். ராத்திரி பூரா சமைப்பாங்க சாமிஜிக்காக. நாங்கள் ஒரு 13-14 பேர் சுவாமிஜி கூட உள்ளவங்க, பெருமாள் இவங்கெல்லாம் வர்ற கெஸ்ட்டுன்னு ஒரு 50-60 சப்பாத்தி ஒத்தாலா உட்காந்து தேய்ச்சி பெரியம்மா கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. நாங்களாம் பண்ணாது சரி வராது. பெரியம்மாவே அவங்க கையால் பண்ணுவாங்க. அவ்வளோ சப்பாத்தி, சாம்பார், தயிர் சாதம், அத்தனை வகையான தொகையல்கள் அவ்வளோ அழகா அவ்வளோ அமிர்த மாதிரி டேஸ்டா இருக்கும். நாங்களும் பெரியம்மா இன்னைக்கு இஞ்சி துவையல் பண்ணிருங்க, அந்த இனிப்பு துவையல் பண்ணுங்க, நாங்க வேற கேட்போம். எல்லாருக்காக பண்ணி கொண்டுருவாங்க. அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். திருவண்ணாமலை போறோம்னாலே எல்லாரும் சந்தோஷமா கிளம்புவோம். என்ன ஒரு ஆக்கர்ஷணம். எனக்கு 5 வயசு, உங்களுக்கு என்ன 9 வயசு இருந்திருக்குமா? ஆமா, அவ்வளவுதான் இருந்திருக்கும். அவள் பகவான்னு தெரியுமா, தெய்வம்னு தெரியுமா. ஆனால் அப்பேற்பட்ட பேர் அன்பு எங்களெல்லாம் அப்படி காந்த மாதிரி இழுத்தது. அன்பே சிவம், லவ் இஸ் காடுன்னு சொல்கிறாங்களே, அன்பே சொரூபமாக சுவாமிஜி இருப்பாங்க. அந்த அன்பில் நாங்கள் நினைவோம். அங்கே போய் இறங்கி சாமி கூட உட்காந்துருப்போம். புன்னை மரத்தை சுற்றி என்னோட ஞாபகத்தில் எப்படி இருக்குன்னா, சிறு சிறுன்னு குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வயலும் வரப்புமா இருக்கும். ஒரு பெரிய கிணறு இருக்கும், அதுலேருந்து தண்ணி வாய்க்காலில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி வரப்புலலாம் விளையாடுவோம் நாங்கள். சூரியகாந்தி, கேந்தி பூ, நிறைய பூக்களும் இதுமா இருக்கும். பறித்து விளையாடுவோம், ஓடுவோம். காற்று மாதிரி சுதந்திரமா எங்களை கட்டுப்படுத்தவே மாட்டாங்க சுவாமிஜி. அப்படியே சுதந்திரமா விட்டுருவாங்க. நாங்கள் அப்படி விளையாடுவோம், சந்தோஷமா இருப்போம். இதுல நாமா சாண்டிங்கு நடக்கும். கூப்பிடுவாங்க நாமா சொல்லத்துல வாங்கன்னு. அப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க எங்களை நாமா சொல்றதுக்கு. எங்க அம்மாவும் வெவ்வேறு மெட்ல என்னை பாட சொல்லுவாங்க. இந்த பிருந்தாவனமும் நந்தகுமாரன்னு அந்த மெட்டில் பாடுவோம். நான் பாடுவேன், அக்கா டான்ஸ் ஆடுவா. அந்த எப்படி பாடுவோம்னா, யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா, யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ராயா. இப்படியே மணிக்கணக்கா பாடுவோம். நான் பாடுவேன், அக்கா டான்ஸ் ஆடுவா. நாங்கள் பாடி முடித்தோடனே சாமி சொல்லுவாங்க, மீனாட்சி சிங்ஸ் வெல், சுஜாதா டான்சஸ் வெல் அப்படின்னு எங்கள் 2 பேரையும் அப்படி கொண்டாடுவாங்க. சாமிஜி அக்கா சுஜாவையும் ஆமா, அவ்வளோ செல்லம். 2 பேரும் சாமி அழகா கொஞ்சம் வளர்க்க மாதிரி விளையாடுவாங்க. எப்படின்னா நாங்கள் 2 பேரும் பாடுவேன், டான்ஸ் ஆடி முடிச்சோடனே அடுத்த லீல இப்படி 2 பேரும் முன்னாடி உட்கார வச்சுப்பாங்க. அக்காவை பார்த்து சுஜாதா அப்படிம்பாங்க. அவன் உடனே சாமி ஜீம்பா. அப்புறம் என்ன பார்த்து மீனாட்சிடிவாங்க. நான் சாமி ஜீமே. அந்த கூப்பிட்ற அந்த குரல்ல உள்ள அன்பு, பேரன்பு நம்மள அப்படி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சாமி நம்ம பேரை சொல்லுற நாங்க சாமி ஜீனே கொள்ளுன்னு ஜெயிப்பாங்க குழந்தைவாய். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரே பாட்டும் நாமாவும் விளையாட்டுமா ஆயிரும். அப்புறம் வயிறு பசிக்குமா, சாமி சாப்பாடு இல்லையில அடுத்து சாமி நடுவுல உட்காந்துருவாங்க. பாய் போட்டிருப்பாங்க, அதுல சாமி உட்காந்துருப்பாங்க. நாங்க எல்லாரும் இப்படி அரைவட்டமா எங்களை சாமியை சுத்தி இப்படி உட்கார வச்சிருவாங்க. நாங்க எல்லாம் உட்காந்துருப்போம். பெரியம்மா பகவானுக்கு இலை போட்டு, எங்க எல்லாருக்குமே இலை போட்டு எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. இப்ப அந்த வனபோஜனத்துல பகவான் கிருஷ்ணனோட எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்களோ அது மாதிரி நாங்க சாமியோட சேர்ந்து நாங்க எல்லாரும் அப்படி ஆனந்தமா சாப்பிடுவோம். ஒரு என்ன சொல்ல, ஒரு பயமோ ஒரு எதுவுமே இருக்காதுல்லனே. ஒரு சாமியோட நம்ம இடம் அப்படி ஒரு இணக்கமா இருக்கும். நாங்க வந்து பெரியம்மா சாமி போட்டே இருப்பாங்க, எனக்கு போடு இந்த துவையல் போடு, இந்த சோறு போடு, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு ஆசையா கேட்டு வீட்டுல கொஞ்சம் சாப்பிட்றதோட அங்க சாமி முன்னாடி அவ்வளோ சாப்பிடுவோம். ஆசையா சாப்பிடுவோம், அவ்வளோ அனுபவிப்போம். எங்க பெரியம்மா அன்னபூரணி, அவ்வளோ பாக்கியம். அவங்க கையால சாப்பிடுவோம், அவங்களுக்கு அவ்வளோ ருச்சியா இருக்கும். அவங்க சாமி அவங்களுக்கு பெரிய பிரசாதம் கிடைச்சிரும். சாமியுடைய சாப்பிட்ட பிறகு சாமியுடைய உத்திஷ்டம் இலையில பெரியம்மாக்கு சாப்பிட்ற பாக்கியம். சாமியுடைய பிரசாதத்தை பெரியம்மா எடுத்துக்குவாங்க. அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் விளையாடுவோம். சாயங்காலம் ஆனட்டா காஃபி, டீ, பால்லாம் சாமி சொல்லுவாங்க. எங்க எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாங்களே, உட்காந்து குடிப்போம். வாழைப்பழத்தை எடுத்து கேட்ச் ஒவ்வொருத்தருக்கா தூக்கி போடுவாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த கேட்ச் பிடிச்சிட்டோம்னா ஏதோ பெருசா நம்ம சாதனை பண்ண மாதிரி சந்தோஷமா இருக்கும். விட்டுட்டோம்னா
சாமி போட்டு ஐயோ விட்டுட்டோமே இருக்கும். அப்புறம் திருப்பி இன்னொன்னு நம்ம பிடிக்கிற வரைக்கும் போடுவாங்க. அப்படியே அந்த வாழைப்பழத்தை பிடிச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு சின்ன அசைவுலையும் எங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்து சாமி அவ்வளவு சௌக்கியமா வச்சிருந்த நாட்கள். எங்க எல்லாருக்கும் நாம நோட்டு அம்மா ஒவ்வொரு தடவையும் கொண்டு வருவாங்க. அதுல சாமி எங்களுக்கு முத எங்க எல்லாருக்கும் கொடுத்த நாமம் யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. இந்த நாமாதான் எங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க சாமி. இந்த நாமாவை எழுத சொல்லுவாங்க நோட்டுல. ஒவ்வொரு தடவையும் சாமிகிட்ட போகிறதுக்கு முந்தைய நாங்கள் நோட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு போவோம். சாமி எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. ஒரு தடவை இப்போ சின்ன பொண்ணு தானே ஹிந்தியில் எழுதணும்னு படம் வரைகிற மாதிரி சாமி ஹிந்தியில் எழுதுனதை எழுதியிருந்தேன். அது ஏதோ தப்ப விட்டுட்டேன். சாமி ஒவ்வொரு பேஜ்லயும் ஒரு 40-50 பேஜ் தப்பு விட்டுட்டேன். அந்த நாம அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும். அதை கரெக்ட் பண்ணி அந்த பேஜ் எல்லாம் டிக்கா போட்டு சாமி கொடுத்தாங்க. அது ஒரு அதை சரி பண்ணாங்க. எழுதுனதுக்குள்ள கூட அந்த எழுத்து அச்சரத்துல தப்பு விட்டுறாங்க. அது ஞாபகம் இருக்கு. அப்புறம் அங்கிருந்து கிளம்புற நேரம் எல்லாரும் கிளம்புவோம் ஊருக்கு. சாமிகிட்ட விட வாங்கத்துல எங்களுக்கு பிரியவே மனசு இருக்காது. சாமிகிட்ட நாங்க ஊருக்கு போகல, உங்க கூட தான் இருப்போம். எங்க அம்மா அப்பாட்ட அடம்பிடிப்போம், நாங்க ஊருக்கு வரல, நாங்க சாமி கூட இருந்துக்கிறோம். அங்க என்ன வசதி இருந்தது, அந்த சின்ன வயசுல நாங்க அங்க என்ன பார்த்தோம்னு தெரியல. ஆனா அந்த பேர் அன்புதான். ஊருக்கு வர மனசே வராது. சாமி சொல்லுவாங்க போயிட்டு வரலாமா, இந்த பிச்சைக்காரன் உங்களுக்கு லெட்டர் போடுறேன், நீங்க எழுதுங்க, லெட்டர் போடுங்க, நானும் உங்களுக்கு பதில் போடுறேன், கடிதம் அப்புறம் நாங்க சாமிக்கு எல்லாரும் ஊருக்கு வந்துட்டு கடிதம் எழுதுவோம். சுவாமிஜியும் எங்களுக்கு பதில் போடுவாங்க. அதெல்லாம் பொக்கிஷமா வச்சிருக்கோம், பெரும் பாக்கியம். அந்த புன்ன மரத்துல அந்த பிருந்தாவனம் மரத்துல பாடுறது. இப்ப அந்த கிருஷ்ணனோட அந்த பிருந்தாவனத்துல அந்த கோபகோபியர் என்ன அனுபவிச்சாங்களோ அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு எல்லாம் சாமி கொடுத்தாங்கன்னு அதை நினைக்கிறதும் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்றது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. யோகி ராம் சுரத்குமார்.